வைஸ் பிரின்சிபலோட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சொன்னோமா அதே மாதிரி நடந்துச்சு பாத்தீங்களா? வர்ஷினிக்கு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் மேல கிரஷா. ஓ கிரஷோ? கிரஷங்கில் ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வருக்கு கீழ. இந்த பீஸ் பாட்டு கேரக்டர்ல இறங்கி ஓவர் கேரிங்கா கொடுத்துருச்சு. அங்க ரிசீவ் பண்றதோ வயசு பொண்ணு. இப்போ வரைக்கும் சிங்கிள் போல இருக்கு. சோ உள்ளுக்குள்ள ஒரு காதல் பட்டாம்பூச்சி பறந்திருக்கு. உண்மையிலேயே அது பட்டாம்பூச்சியா இல்ல கருப்பாம்பூச்சியான்னு லாஸ்டா பாப்போம். தெய்வீக காதலியா? இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஜாக்லின் மைக்க சரியா மாட்டாம ஏதோ ஒரு கதை பேசிட்டு இருந்திருக்காங்க. சோ நம்ம பிக் பாஸ் மைக்க சரியா மாட்டுங்கன்னு சொல்ல இது நம்ம கேப்டன் கண்ணம்மா வீட்டுக்கார காதல கேட்க இப்போ ஒரு டாஸ்க் கொடுக்கணும் இல்லையா? அப்போ பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது நம்ம சௌந்தர்யா. சோ அவங்கள்ட்ட போய் உங்க டாஸ்க் என்னவென்றால் ஜாக்லின் லாஸ்ட் வீக் மாரல் டீச்சரா இருந்தாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அது எனக்கு பண்ண தெரியாதே. சரி வேற என்ன பண்றீங்க? எனக்கு எதுவும் மைண்டுக்கு வரலையே. நீங்களே ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சரி தண்டோர அடிச்சிட்டு வரீங்களா? அது எனக்கு தெரியாதே. என்னமா நானா ஒண்ணு சொல்றேன் அதுவும் ஒத்துக்க மாட்டேன். நீயா ஒண்ணு பண்ணுனாலும் தெரியாதுங்கற. ஏதாவது ஒண்ணு பண்ணுமா, நேரம் ஆச்சு நான் போணும் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சாதானே பண்ண முடியும். தெரியாம எப்படி பண்றது? இங்க பாருங்க சௌந்தர்யா, உங்களுக்கு டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்றது என் இன்டென்ஷனே கிடையாது. இப்போ எதுக்கு இன்டென்ஷன்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்போ நான் என்ன சொல்லிட்டேனமா இவ்வளவு டென்ஷன் ஆவறேன்? இல்ல நீங்க இன்டென்ஷன்லாம் பேசிட கூடாது, எனக்கு சம கடுப்பாகுது அப்படின்னு சும்மா அந்த கண்ணம்மா வீட்டுக்காரரை போட்டு நோண்டி இவங்க பண்றதை பாக்குறப்ப நமக்கே கடுப்பாகுது. அவங்களுக்கு என்னுடைய பதில் கோவத்தை தான் வரவழைக்கும். ஒண்ணு அவர் குடுக்கறத பண்ணணும், இல்ல எனக்கு இதான் வரும் இதை நான் பண்றேன் அப்படின்னு பண்ணணும். ரெண்டுமே இல்லாம நீ சொல்றத நான் பண்ண மாட்டேன். சரிமா நீயா ஒண்ணு பண்ணு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. சரி அப்ப நான் சொல்றத பண்ணு, அது எனக்கு பிடிக்கல இப்படின்னு விகண்டாவாதம் பேசிட்டு இருக்காங்க. தவிர்த்து கட்சி வரைக்கும் பண்ண மாட்டேன்னு தான் நிக்கிறாங்க இந்த அம்மா. ஒரு வழியா ஜாக்கு கையில கால்ல ஊந்து ப்ளீஸ் எனக்காக பண்ணேப்பா அப்படின்னு கெஞ்ச, சரி அழுவாத பண்ணி தொலைக்கிறேன் என்ன சொல்லணும் இப்போ? ஷாப்பா இது வரைக்கும் ஒத்துக்கிட்டிய, அது வரைக்கும் பெரிய விஷயம். அதாவது நான் தான் உங்க மாரல் டீச்சர் பேசுறேன். ஜாக்லின் சரியா மைக் மாட்டாதனால நான் டாஸ்க் பண்றேன். அதனால மைக் எல்லாரும் கரெக்ட்டா மாட்டுங்க, இல்ல வேற யாராவது பனிஷ்மென்ட் அனுபவிப்பாங்க. என்ன தம்பி ரெடியா? என்னது இவ்ளோ பெரிய டயலாகா? அது எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சு சொல்ல முடியும்? ஏதாவது ரெண்டே வார்த்தை இருந்தா சொல்லுங்க, சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ உண்மையிலே டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னா நம்ம சௌந்தர்யா தான். ஆனா அப்பவும் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு பெருசா காண்டாவாம எச்சு முழுங்கிட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாக்லின் உள்ள பூந்து ப்ளீஸ் பா அவர் சொன்னதே நீ சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது, ஆனா அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு உனக்கு புரிஞ்சுல, அது ஆஸ்திரேலியாவும் சொல்லுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ஏதோ சொன்னாங்க இந்த அம்மா. அதுக்கும் வர்ஷினிக்கு ஜாக்லினுக்குலாம் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு தெரியுமா, 50 டைம்ஸ் சொல்லணும்ட்டு. அந்த மாதிரி கூட கிடையாது, ஜஸ்ட் 3 தடவை வீட்டுக்குள்ள கார்டன் ஏரியா கிச்சன் இங்க 3 இடத்துல மட்டும் சொல்லுமா அப்படின்னு சொன்னதுக்கே இந்த அம்மா இவ்ளோ ரியாக்ட் பண்றாங்க. 50 தடவைலாம் சொல்ல இருந்தாருன்னு வச்சுங்க, அவ்வளவுதான் நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார சீசன் 1ல வந்த பரணி மாதிரி பிக் பாஸ் வீட்டை விட்டு ஏறி குதிச்சு ஓடி இருப்பாரு. அடுத்து நம்ம வர்ஷினி ஜெஃப்ரிய தனியா கூப்பிட்டு போய் நான் கேவலமா ஒரு விஷயம் பண்ணிட்டேன், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, பரவாயில்ல சொல்லு. அதாவது வைஸ் பிரின்சிபல் கண்ணம்மா வீட்டுக்காரர் இருக்காருல்ல அவர் மேல ஸ்கூல் டாஸ்க் அப்போ லைட்டா கிரஷ் ஆகி போச்சு. ஆமா சரி சொல்லு, அத நான் அவர்கிட்டயும் போய் சொன்னேன். சொல்லிட்டியா? அது தப்பா? தப்புலாம் ஒண்ணும் கிடையாது, ஆனா ஏற்கனவே அவருக்கு ஆள் இருக்கே, அதெல்லாம் இருந்துட்டு போட்டும், என் மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க முடியாது, அதனால ஓபன் அப் ஆயிட்டேன். எதுவும் தப்பா நினைச்சிருக்க மாட்டார்ல, அதெல்லாம் நினைச்சிருக்க மாட்டார், இது வர்றது சகஜம் தானே, நீ ஃப்ரீயா ஓடு அப்படின்ட்டு போயிட்டாரு ஜெஃப்ரி. இந்த ரொமான்ஸ் நீ தான் டைரக்டர் தேராதே. ஆனா நம்ம நினைச்சோம் நம்ம ஆளு உருகி நல்லா சாப்பிடுங்க, கோதுமை தோசை வேணுமா, உப்புமா பிடிக்கலாம் சொல்லுங்க, அது பண்ணி தர சொல்றேன் இது பண்ணி தர சொல்றேன் அப்படின்னு தாங்குன்னு தாங்குறப்போ அந்த பொண்ணோட கண்ணுல கருப்பாம்பூச்சி பறக்கும்னு பார்த்தா பட்டாம்பூச்சி பறந்தது பச்சையா தெரிஞ்சு. அதோட விளைவுதான் இப்படி வந்து முடிஞ்சிருக்கு. ஆனா கண்ணம்மா வீட்டுக்காரர உங்களை நம்பி 2 பேர் இருக்காங்க. ஒன்னு அது அனைவருக்கும் தெரிந்தது, ஆனா கண்ணம்மா பார்ட் 3க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்க போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற வழியை பாருங்க. என்னைக்குமே நீ எனக்கு தான், அவன் எனக்கு தான், என்னைக்குமே நான் உனக்கு தான், அவன் எனக்கு தான். இங்க மட்டும் தான் ஒரு காதல் பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்னு பார்த்தா அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாக்கு போய் முத்துக்கிட்ட இந்த வீட்டுக்குள்ளேயே முத்துக்கு ஜாக்க மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படித்தானே முத்து அப்படின்னு கேட்க, சீச்சி அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, அந்த புதுசுல எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் கம்பேர் பண்றப்போ நீ ஓகே, ஆனா இப்போ நீ ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் அவ்வளவுதான் அப்படின்னவும் இந்த ஆனந்த தொல்லை அப்படின்னு ஒன்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, பட் ஆனந்த குத்து அப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஒரு குத்தை தான் கொடுத்தாங்க முத்துக்கு. நான் கண்டஸ்டன்டா, நான் உனக்கு கண்டஸ்டன்டாடா அப்படின்னு. விரைவில் இன்னொரு பட்டாம்பூச்சி பறக்கும் போல இருக்கே. நடந்தது என்ன குற்றம்னு டிவில குடும்பத்தோட உட்கார்ந்து அழுகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட பட்ட போற? அடுத்து வந்த நம்ம சேதனே சொல்லுங்கப்பா லாஸ்ட் வீக் எப்படி போச்சே அப்படின்னு கேட்க ஒவ்வொருத்தரும் சார் லாஸ்ட் வீக் வாஸ் டூ குட் சார், ஸ்கூலுக்கு திருப்பி போயிட்டு வந்த மாதிரியே ஃபீல் ஆச்சு சார், ஸ்கூல் டேஸ்லாம் மைண்டுக்கு வந்துட்டு போச்சு சார் அப்படின்னு வண்டியா கதை விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம வர்ஷினி சார் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத காவியமா இருந்துச்சு சார், அதுலயும் விபியோட நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே மரணப்படுக்கையிலும் மறக்க முடியாத ஒண்ணு சார், ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, ஏன்டா டாஸ்க் முடியுதுன்ற மாதிரி இருந்துச்சு. சரிமா ஒருவேளை நீ பிரின்சிபலா இருக்கன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு விபி இருந்தா உனக்கு
ஓகேவா? டபுள் ஓகே. ரைட். அவர் வேற இன்னொருத்தங்களுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் எல்லாம் பண்ணாரு அப்படின்னு வெளியில இருக்கிற ஹார்லி குவீனை இவரும் சொல்லாம சொல்லி காமிச்சாரு. அதுக்கு நம்மளால ஒரு சில ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்தாரு. ஏமா வர்ஷினி வந்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கிரஷா உனக்கு? நீ எல்லாம் அண்ணன் தம்பியோட பிறக்கல, அது எப்படி பார்த்த உடனே கிரஷ் வரும்? இதெல்லாம் என்ன கருமமோ தெரியல அப்படின்னு நம்ம கேட்கல. வெளியில இருக்கிற ஹார்லி குவீனோட மைண்ட் வாய்ஸ் கரெக்டா மிஸ் ஹார்லி குவீன்? நெக்ஸ்ட் வந்த சௌந்தர்யா, சார் நான் ஸ்கூல்ல இப்படிதான் இருப்பேன், அமைதியா இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிமா சரிமா, ஹாப்பியா இருந்தியாமா? இருந்தேன் சார், ஆனா கொடுத்த கேரக்டர் பண்ணல. இல்லைங்க சார், ஓன் கேரக்டர் உள்ள பூந்து என்னென்னவோ பண்ணிடுச்சு சார். புரியுதுமா, சொன்னது கேட்டா அது சௌந்தர்யா ஆயிருமா? உன் ஃபீலிங் புரியுது அப்படின்னு நம்ம ஆண்டவர் மாதிரி சுத்தி வளைச்சு சர்காஸ்டிக்கா ஒரு குத்து குத்துனார். ஆனா முன்னெல்லாம் நம்ம சௌந்தர்யா ஏஞ்சி நின்னாலே பயங்கரமான கரகோஷம் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து எழும்போம்ல. ஆனா இப்போ சௌந்தர்யா அப்படின்னு பேர் சொன்ன உடனே எந்திரிச்சு நின்னு ஒரு சின்ன பாஸ் கொடுக்குறாங்க, கிளாப்ஸ் வருமோ அப்படின்னு. ஆனா பயப்புள்ளிங்க ஒரு பீஸ் கூட கிளாப் பண்ண மாட்டேங்குதுங்கப்பா. எல்லாரும் ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ் வெளில அடிக்கிற அடி அப்படி. சௌந்தர்யா அப்படின்னு வாயை திறந்தாலே டேய் நீ பிஆர் தானே அப்படின்னு அடிக்கிறாங்க. டேய் உண்மையிலே எனக்கு சௌந்தர்யாவை பிடிக்கும்டா, உண்மையான ஃபேன்ரா நானு அப்படின்னு சொன்னாலுமே சும்மா இருப்பா. கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீ பிஆர் தான் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அதுக்கு பயந்துகிட்டே ஒரு பயப்புள்ளைங்களும் உள்ள போய் கை தட்ட மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அடுத்த சீசன்ல ஒருத்தன் கூட பிஆர் அப்படின்றத யோசிக்கவே மாட்டாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு அடி. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. நெக்ஸ்ட் நம்ம ஆடியன்ஸ் விஜய் சேதுபதி கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. சார் இந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஜாக்லின் தீபக் குத்தி காட்டுற மாதிரி அந்த குரங்குன்னு சொல்லி காமிச்சாங்கல்ல, அதுல ஜாக்லின் தீபக் மேல தனிப்பட்ட வன்மத்தை கொட்டினாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு சார். அத பத்தி கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்னு கேட்க, நம்ம யூஸ் பண்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு உயிரே கிடையாது. ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னாடி நம்ம கொடுக்கிற எமோஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த வார்த்தைக்கான உயிரை கொடுக்கும். புரியுற மாதிரி சொல்லுங்க சார். இப்போ தீபக் வந்து கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லி ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்து அவர் பண்ணிருக்காரு. அது ஜாக்லின் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அது அவங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும். அதுக்காக நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றேன், தீபக் அகைன்ஸ்டா பேசுறேன் அப்படின்னு கிடையாது. இப்ப ரயான் சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தார்ல, ஒருத்தவங்க பேசுறப்போ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஒரு பொருளை சுத்தி இருக்கிறவங்க பாக்குறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒன்னு இருந்திருக்கலாம், அது என்னன்னு சொல்லி உள்ள போய் கேட்போம். கமல் மாதிரி புரியாமையே அதனாலதான் அவங்கள்ட்ட கேட்க போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அதை பத்தி கேட்பாருன்னு பார்த்தா கட்சி வரைக்கும் கேட்கவே இல்லப்பா. பட் இங்க வந்து விஜய் சேதுபதி பயாஸ்டா இருந்தாரா அப்படின்ற கேள்விகள் நாளைக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வரும். பட் இதுல என்ன டேக் எடுக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான் கரெக்டா பேசிருக்காரா பயாஸ்டா இருக்காரா அப்படின்றது தெரிய வரும். சோ நம்ம ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா போகாம ஜாலியா போவோம். அவர் கேட்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோமே. அப்படியும் சண்டே கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அவர் சட்டையை பிடிச்சி நம்ம கேட்போம் அப்படின்னா நம்ம சொல்ல முடியுமா? கேட்பாருன்னு நம்புவோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்தபடியாக இந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஒரு சில ரோல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு சில ரோல்லாம் நான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சது யாரோட ரோல் அப்படின்னு கேட்க, மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் எனக்கு பிரின்சி ரோல் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலயும் முக்கியமா நம்ம பவித்ரா, நான் மட்டும் பிரின்சிபலா இருந்தேன்னு வச்சுக்கோங்க செம்மையா கொண்டு போயிருப்பேன் சார். அப்படியாமா? அப்படின்னா கொண்டு போயிருப்பீங்க, கொஞ்சம் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்க, அவ்வளவுதானே செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு அருணை நிக்க வச்சு, அருண் எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கியே, இதுக்கு பதிலா அன்னைக்கு நீ அந்த பொண்ணு பின்னாடி சுத்தாம இருந்திருந்தா நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்ல, ஐயோ இந்த பொண்ணு புதுசா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருச்சே, இப்போ இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்றது? அது ஏதோ சின்ன வயசுல பண்ணிட்டமா, இப்போ நான் திருந்தி இருக்கேன், சேர்ந்து வாழலாமா அப்படின்னு கேட்டாலும் உன்னை நான் ஒத்துக்க மாட்டேன், நீ எனக்கு வேணாம், என் பின்னாடி சுத்தாத, என்னை நம்பி ஸ்கூல் இருக்கு, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க லைஃப் தான் எனக்கு முக்கியம், அதெல்லாம் கூட விடு, நமக்காக ஒரு குழந்தை இருக்கு, அதை யோசிச்சு பாத்தியா அப்படின்னு இன்னொன்னு போட, ஐயோ இதுக்கு நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்றது அப்படின்னு அடுத்த செகண்ட் யோசிச்சு, இப்ப பாரு சீன, இங்க பாரு பவித்ரா, நம்ம 2 பேருக்குள்ள 1008 இருக்கலாம், ஒரு நல்ல கணவனா இருக்கிறத விட கண்டிப்பா ஒரு குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருக்க விரும்புறேன், ப்ளீஸ் என்ன ஏத்துக்கோயே அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூன்னு சொல்லி காதல பரிமாறிக்கிட்டாங்க. ஆனா வெளியில இருந்து பாத்துட்டு இருக்கிற ஹார்லி குவீனுக்கு இந்நேரம் பிபி ஏறி பச்சையா திட்டிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ உன்னை உள்ள போய் கப்பு ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாரு அப்படின்னா 2 பீஸுங்களை உஷார் பண்ணிட்டு ஒன்னு உன் பின்னாடி சுத்துது, இன்னொன்னு பின்னாடி நீ சுத்திட்டு இருக்கிற ஐ லவ் யூன்ட்டு, வெளியே வா மகனே அப்படின்னு கண்டிப்பா நம்ம ஹார்லி குவீன் மைண்ட் வாய்ஸ் ஓட்டி இருப்பாங்க. அடுத்தபடியாக நம்ம ஜாக்லின் லாஸ்ட் வீக் ஃபுல்லா நடந்ததை வெறும் 2 மினிட்ஸ்ல மேகி நூடுல்ஸ் மாதிரி கடகடன்னு சமரைஸ் பண்ணது மட்டும் இல்லாம பயங்கர ஃபன்னியா சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம விஜய் சேதுபதி என்ன ஊந்து சிரிக்கிறார். பட் சும்மா சொல்லக்கூடாது, ஜாக்லினும் சரி ஜெஃப்ரியும் சரி சூப்பரா நரேட் பண்ணாங்க. அதுலயும் முக்கியமா 2 பேருமே இந்த ராணவ் எந்த அளவுக்கு எங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தான் அப்படின்றத ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இவங்களை பார்த்துட்டு பின்னாடி வந்த நம்ம சிவானே அவங்க மட்டும் தான் ஸ்கோர் பண்ணுவாங்களா, இப்ப நானும் பண்றேன் பாரு, இப்ப பாருங்க அப்படின்னு அவர் ஒரு 2 நிமிஷம் பேசினாரு. இந்த ஆனந்தி என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்க பொண்ணு தொல்லை சஞ்சிக்கிட்ட அப்படின்னு கொரட்ட ஓட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. இதை நம்ம சேதனை பார்த்துட்டாரு. சோ ஆனந்திக்கு மட்டும் ஜூம் வைங்கப்பா.
அப்படின்னதும் ஜூம் வச்சாங்க. ஏமா எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறோம், நீ என்ன போய் படுத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, போர் அடிச்சுதா? ஆமா சார். பாத்தியா சிவகுமார், நீ சொன்ன கதையில போர் அடிச்சு அவங்க படுத்தே தூங்கிட்டாங்க, அதனால சொல்றத சுவாரஸ்யமா இருந்தா சொல்லு, இல்லனா சொல்லாத அப்படின்னு டேமேஜ் பண்ணி மூக்கிலேயே ஒரு குத்து விட்டு உட்கார வச்சிட்டாரு. பாக்குறதுக்கே பரிதாபமா போச்சு. நம்மளும் ஏதாவது சுவாரஸ்யமா பண்ணலான்னு பார்த்தா இவர் இப்படி அசிங்கப்படுத்தி விட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆனந்தி தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அமைதியா உட்காந்துட்டாரு. பாவம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இதுக்கு முன்னாடி சொன்ன ரெண்டு பேருமே நல்லா சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே இவர் கொஞ்சம் லென்த்தா போறப்போ அண்ணே போதுனே சட்டுப்புட்டு முடிச்சு விடுனே அப்படின்ற மாதிரி தான் நமக்கே ஃபீல் ஆச்சு. நம்ம சேதனனுக்கோ வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசினாதான் பிடிக்கும். ஆனா நம்ம சிவானே வெட்டு ஒண்ணு துண்டு 250ன்ற மாதிரி பேசவும் கொஞ்சம் காண்டாயிட்டாரு போல இருக்கு. சுத்தி வளைச்சுதான் சொல்லுவானோ. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தவிர்த்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்த ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. அவங்களும் அவங்களோட புலம்பிட்டு இருந்தாங்க. ஐயோ அப்படின்னு அவங்களுக்காக ஃபீல் பண்ணிட்டு, தீபக் ராஜா நீ சொல்லுமா, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாம் ஏன் இப்படி பண்ணீங்க, நிர்வாகமே காண்டாவற அளவுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, சார் ஒரு குரல் என்ன கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் தரேன், மொத்த மேனேஜ்மெண்ட்டும் திக்குமுக்கு ஆடி போயிடணும் அப்படின்னு கூப்பிட்டு சொன்னாரு சார். அதனால தான் சார் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லவும், அடா பாவீங்களா அப்படின்னு ஜாக்லின் மட்டும் தான் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஆனா மத்த பீசுங்கெல்லாம் அதானே எங்களுக்கு முன்னாடியே தெரியும், நான் நினைச்சதுதான் அப்படின்ற மாதிரி சிம்பிளா ரியாக்ஷன் கொடுத்துட்டு சப்பையா முடிச்சு விட்டாங்க. அத்தனையும் நடிப்பா. அதுக்கப்புறம் யாரெல்லாம் ராணுவ மேல காண்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் தடவையும் கொடுத்தாங்க, குத்தவும் செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் தடவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் இது சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராணுவம் மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணதெல்லாம் பாக்குறப்போ நல்லா தான் இருந்திருக்கு, நம்ம தான் கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ அப்படின்னு ஃபீல் ஆகுது சார். ஆனா ராணுவ மேட்டர்ல அவன் பண்ணதெல்லாம் பாக்குறப்போ அந்த கேரக்டரா இருந்து பேசின மாதிரி தெரியல சார். அந்த கேரக்டரை குறைச்சு விட்டு அவனோட பர்சனல், ஸ்கூல், அக்கா தங்கச்சி, அம்மா அப்பா அப்படின்னு எல்லா பர்சனல் மேட்டரையும் உள்ள நுழைச்சு மொத்த வன்மத்தையும் கக்கன மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்ல, ஏன்பா ராணுவம் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, சார் அந்த ரோலை மட்டும் பண்ணோன்னு வச்சுங்களேன் இவங்களுக்கு சந்தேகம் வராது, அதனாலதான் கொஞ்சம் பர்சனலையும் மிக்ஸ் பண்ணி விட்டேன். நீ அப்படி வரியா இப்படின்னு சொல்ல மொத்த மேனேஜ்மெண்ட் டீமும், சார் தப்பி தவறி நாளைக்கு அம்மாக்கு அது அக்காக்கு இதுன்னு இவன் சொன்னான்னு வச்சுங்க நம்பவே மாட்டோம் சார் அப்படின்னு சிரிச்சின்னு தான் சொன்னாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ராணுவ மேல கொலகாண்டில தான் இருக்காங்கன்றது அவங்க மூஞ்சிலே பச்சா தெரிஞ்சு, எஸ்பெஷலி நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார மூஞ்சில. ஏன்னா இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நம்மால் ஏஞ்சி நின்ன உடனே சௌந்தர்யாக்கு எந்த அளவுக்கு கிளாப்ஸ் வந்துச்சோ அந்த அளவுக்கு கிளாப்ஸ். முத்து வேற அப்பப்போ பார்த்து பாத்தியா வெளியே உனக்கு கிளாப்ஸ் எவ்வளவு வருதுன்னு கலக்கு கலக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேற இருந்தாரா. அப்ப காண்டாவுமா இல்லையா? ஆனா சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்டு இப்ப மக்களோட ஃபேவரட் ஆக்கி விட்டது ஃபர்ஸ்ட் 30 நாளா பழம் தின்னு கொட்டை போட்டுட்டு இருந்த நம்மளோட சீனியர் கண்டஸ்டன்ட்ஸ் தான். ஜஸ்ட் 4-5 அடி தான் வாங்கினார் அமைதியா உட்காந்துக்கிட்டே, அதுக்கே இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ். அதுல வேற ஒரு டான்ஸ போட்டாரா, அதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு சாங்க போட்டு யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்னு ஓட்டி விட்டு இப்ப இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா ராணுவம் தான் ஓடிட்டு இருக்குது. சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஜெஃப்பை கூப்பிட்டு, தம்பி ஜெஃப் ஜாக் மேல உனக்கு என்ன காண்டு, அந்த பொண்ணு உன்ட்ட ஒன்னு கேட்க வந்துச்சு ஆனா அதை பத்தி பேசாத அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன், என்னப்பா உனக்கு அப்படி காண்டு அந்த பொண்ணு மேல அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படி இல்ல சார் நாமினேஷன்லாம் முடிஞ்சு போச்சு, எதுக்கு இன்னும் பழைய கதையை பேசிட்டு அப்படின்றதுனால தான் போனேன் சார் அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னு ஜாக்கிட்ட கேட்டதுக்கு, சார் இவன் என்ன பத்தி ஒரு பாட்டு எழுதினான், அதுல நான் கோவப்பட்டுட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான், ஆனா நாமினேஷன்ல அதுக்கு ஆப்போசிட்டா சொன்னான், இதுல எதிரா உண்மை ரெண்டும் உண்மைதானே அப்படின்னு கேட்டதுக்கு அவன் பதில் சொல்ல, சார் சொல்லுப்பா ஏன்பா பதில் சொல்ல, சார் அது லாஸ்ட் வீக் நடந்துச்சு சார், அதை வச்சுதான் நான் எழுதினேன், அப்ப இந்த வீக்ல எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல சார் அப்ப அதை வாயை திறந்து சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கும்ல, சொல்லிருக்கலாம் தான், தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க சார், வெரி சாரி சார் அப்படின்னு கேட்க, ஜாக்கு இத பத்தி என்ன நினைக்கிறேன், மன்னிச்சு விட்டுலாமா, பரவாயில்ல சார் நம்ம ஜெஃப் தானே, இட்ஸ் ஓகே அப்படின்னு அவங்க சிம்பிளா முடிச்சதுனால நம்ம சேதன ஜெஃப் கிட்ட அடுத்த क्वेश्चन கேட்க முடியல, சரி உட்காரு அப்படின்னு சிம்பிளா உட்கார வச்சிட்டார். என் பார்ட்னர் சொன்னதுனால இன்னைக்கு உயிரோட போறேன். பெருசா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருக்காரு, கட்சியில சப்புன்னு முடிஞ்சதுனால அடுத்து நம்ம சேதனனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்புறம் நன்றி வணக்கம்ட்டு போயிட்டாரு. போங்க நீங்க போங்க, போயிட்டு பொறுமையா வாங்க. லாஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமா, ஜாலி முன்னாடி மாதிரி பழகலாம் அப்படின்னு கை கொடுத்துட்டு காலை சொரிஞ்சிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் தான் நேத்து எபிசோட்ல நடந்துச்சு. சரி இப்போ எவிக்ஷன் டைம். யார் எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிதாபப்பட்ட நம்ம ரியா. இப்பதான் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருந்தாங்க. ரிவ்யூவா பண்ற ரிவ்யூ உங்களை டேமேஜ் பண்றதுக்கு தான் உள்ள கூட்டு வந்தேன். இப்படிதான் ஃபேட்மேன் ரவீந்தர் அப்படின்னு ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாரு. அவரை ஃபர்ஸ்ட் வீக்ல அனுப்பிச்சு விட்டாச்சு. இப்போ நீ புதுசா கிளம்பி இருக்க, பிக் பாஸ் ரிவ்யூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உன்னை அடிக்கணும்ன்றதுக்காக உள்ள கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டு வந்த வழியே திருப்பி அனுப்பிச்சு விட்டோம். இனிமே எவனாவது ரிவ்யூ பண்றேன்னு கிளம்புங்க, அவனுங்களுக்குலாம் இதான் எக்ஸாம்பிள் அப்படின்னு யாரையோ மைண்ட்ல வச்சுட்டு சொல்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா 1 கோடியே கொடுத்தாலும் யாரையாவது அவங்க மைண்ட்ல வச்சிருந்தாங்கன்னா அவன் போவே மாட்டான் அப்படின்றத மட்டும் இங்க ஆணித்தனமாக அவன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். யாரா அந்த பையன் அப்படின்னு கேட்காதீங்க, எனக்கும் தெரியல. சரி மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.